ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. அதுவும் லெமன் ரைஸ்க்கு, புளி சாதத்துக்கு, தேங்காய் சாதம், நெல்லிக்காய் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. அதுவும் தயிர் சாதத்துக்கு சொல்லவே வேணாங்க, பெஸ்ட்டு காம்பினேஷன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 4 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க, ஒரு கடாய் வச்சுருங்க, 2 கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்னதாக ஒரு பட்டை, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கணுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த உருளைக்கிழங்கும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நீங்கள் இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் செஞ்சிட்ருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். இந்த தண்ணி நல்லா சுண்டிடணும். இந்த உருளைக்கிழங்கோட அதை நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.